ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ரொம்ப வருஷங்கள் கழித்து நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னதுன்னா, நான் லாஸ் ஏஞ்சல்ஸ் க்ரைமில் புதுசாக ஒரு பார்க்க ஒரு மேப் பார்த்தேன். சரி, ஓகே, நல்லா இருந்துச்சு, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விளாடி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஹோப் காய்ஸ், நான் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, வந்தாச்சு. இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? அவங்க வரும் ஓகே, சுற்றி எந்த வெஹிக்கிள்ஸுமே தரல அவங்க. ஓகே, என்ன எதுவுமே காட்டலை, ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு எதுவுமே. சரி, நாங்கள் போ ட்ரையாங்கிள்குள்ளெல்லாம் போகிறோம். ஓகே, ஓ ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கல்ல, டெக்னாலஜியா. ஓகே, வந்தாச்சு. ஓ ஜம்ப் பண்ணணுமா? அம்மேங்கோ. ஏய் சே, நான் இது எப்படி இது பண்ணுறது? நானும் கொஞ்சம் அப்படி கரெக்டாக பண்ணிடலாம். ஓடி அப்படியே ஓடி வெயிட் பண்ணுங்க, அது வரட்டும். வந்த உடனே ஏறி போகிறோம். ஜஸ்ட் மிஸ் போடு, ஜஸ்ட் மிஸ். சார் அதே கூட்டு போகல. ஆமே, ஏய் என்னடா இது, அதே கூட்டு போகணுன்னு பார்த்தா கீழே தள்ளி விட்டுருச்சு. ஓகே, வாங்க ஓடலாம். ஓகே, உள்ள குஞ்சு போயாச்சு. இப்போ நான் விளாடுறேன் பாருங்க, எப்படி எல்லாம் வாயில் வளருது ஏதோ. ஓகே, சிக்மாடா, சிக்மா. ஓகே, இப்போ ஓடுறா ஜூட். ஓகே ஓடி வரேன். வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தான். செக் பாயிண்ட் பிடி. ஓகே, ஆமா. என்னடா லைட்டாக ஜம்ப் பண்ணாலே அது ரொம்ப ஹைட்டாக ஜம்ப் பண்ணிடான். அது ஒன்றும் இல்லை கைஸ், கோல்டு. ஏய் என்னடா இது, லைட்டாக ஜம்ப் பண்ணாலும் ரொம்ப ஓவராக ஜம்ப் பண்ணுற. ஓகே, ஸ்லோ. ஓகே, அவனே ஏறிட்டான். கீழே விட்டாடா. டேய் இப்போ நான் என்னடா பண்ண, கடுப்பேத்துதே மை லார்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ நான் எப்படி இது பண்ணுறேன்? எப்படி நான் இது பண்ணுறது? ஓகே, ஏய் என்னடா இது, லைட்டாக ஜம்ப் பண்ணாலே. சே, ஓகே வந்துட்டேன். போடா, அந்த ஓட்டைக்குள்ளே வலிக்கிட்டு போய் விழுற. டேய் ஓகே, இன்னும் இவ்வளோ இருக்கா? ஏய் இது இப்படி கடுப்பேற்றுது. மெக்கானிக் ஃபோன் பண்ணி கார் வச்சது போயிடலான்னு கடை. ஐ பார்த்து. ஓகே, இங்கேருந்து அப்படியே ஓடி போயிடலாம். சிக்மாடா. சிக்மாடா, மார்ச் மேலே இருக்குது. சிக்மாடா, டேய் அவராடா. ஓகே, ஸோ அப்படியே ஓடி போயிடலாம். சீக்கிரம் போடா. ஸோ ரொம்ப நாளாக நான் வீடியோ போடாமல், ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இப்போ தான் வீடியோ போடுறேன். ஸோ நிறைய பேர் எனக்கு கழுவி ஊற்றுவாங்க. ஸோ
ஸோ ஏறும் கமெண்ட் செக்ஷனில் அப்படிலாம் கழுவி ஊற்றாதீங்க. ஏய் டென்ஷன் ஆகுது எனக்கு கஷ்டப்பட்டு வந்தடா டேய் கஷ்டப்பட்டு வந்தடா டேய் தூள் வடிச்சிட்டிங்களே, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் இங்கே தான் தவிக்கணுமா? சே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆமாம், இந்த மேப் பண்ணி கிரியேட்டர் யாரா? எல்லாத்துக்கும் கரெக்டாக பண்ணிக்கு நீ கிரியேட் பண்ணி வச்சுருக்கா. ஏன் இவ்வளோ கேப் இருந்தால் தான் நடக்க முடியுமா என்ன, வைக்க முடியுமா என்ன? ஏன் கிட்ட வைக்கலாம்ல? கடுப்பேற்றது போயிலாடு மேகத்துக்குள்ளே வச்சுருக்கான். யாரும் கழுவி ஊற்றாதீங்க கமெண்ட் செக்ஷனில், சரியா? ஸோ ப்ளீஸ், நான் ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்தது என் தப்பு தான். என்ன பண்ண, நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ஸோ அதான் எப்படி இங்கே தான் கடைசியில் தப்புன்னு எப்படியா போயிடுற கைப்பில். ஓடு. எஸ் ஏ இது சரிடா. மாற்றி வர வந்துட்டேனே. வா, வாட் அ பேக் ஃப்ளிப். ஓகே, டக்குன்னு கீழே. வாவ், சரி. அவன் ஏன் இப்போ கீழே விழும்போது எப்போ பார்த்தாலும் ஃப்ரண்ட்டை மூவ் பண்ணிட்டே போகிறான்? ஓகே, கீழே இறங்கியாச்சு. பொறுமையாக போ. கீழே விழுந்த மறுபடியும் இதுவாகிறதுக்கான. ஏய் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கீழே விழுந்து இன்னத்துக்கு செதறிடுப்பேன். ஏன்டா டேய், முடியல என்னால். இந்த கண்ட்ரோல்ஸ் வேறு கடுப்பேற்றிட்டு கிடைக்குது. ஓகே, ரேஞ்ச் ஆகுது, எனக்கு ரேஞ்ச் ஆகுது. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். பார்த்துடாடே, கடுப்பேத்துறாடே. என்ன இந்த கிரியேட்டர் யாரா? அவன் மட்டும் என் கையில் கிடச்ச தூள் இவ்வளோ கஷ்டமாக இது பண்ணுவான். ஓ மையாடு, வலிக்கிட்டு போய் கீழே வந்துட்டான். எவன் மண்டையிலேருந்து மண்டை மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம இதுலேருந்து கற்றுக்கலாம். இப்பயாவது எடுக்க மாட்டேன். நல்ல இது. ஓகே, இப்போ அப்படியே ஓடி போயிடலாம். ஏன்டா எழுச்சிடல போயுமா? சாண்டா வலிக்கிட்டு வலிக்கிட்டே போகிறாங்க இவன். ஏன் இடி நடி வலிக்காது அடி. இப்படிலாம் இவனை எப்படி போடுது? மறுபடியும் வலிக்கீழே வந்துட்டாடே. ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? கடுப்பேற்றிட்டு இருக்கு கைஸ். இந்த கிரியேட்டர் ஏன்டா எப்படா ஏறும்? கொஞ்சம் யோசிச்சு இது பண்ணுறா. எவ்வளோ இப்படி நீ இப்படி வர்றதுக்கு பார்த்தா நான் இப்படி சுற்றி வருவேன்ற மாதிரி வரான் பாருங்க. நல்ல கிரியேட்டர். ஓகே, செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. இது அப்படியே கண்டிப்பாக கீழே விழுவேன்னு நினைக்கிறேன். கீழே விழ மாட்டேன், நான் விழுந்துருவேன். ஆமாம். இப்படா அப்படியே போ. கீழே விழுந்துருவேன். இல்லை ஜஸ்ட்டு இப்போல்லாம் நல்லா ஸ்லோவாக தான் ஜம்ப் பண்ணுறேன்.
கரெக்டாக நம்மளுக்கு எங்கே ஸ்லோ ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் ஸ்லோ ஜம்ப் பண்ண முடியும், அங்கே ஃபாஸ்ட்டாக ஜம்ப் பண்ணிடும். ஓகே அப்படியே ஓடுறேன்டாடி, அப்படியே ஓடுற. ஆமே கீழே வந்துட்டேன். ஏ made it. இல்லை ஓடு 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 ஓடு. இது இந்த ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கே தெரியல. எல்லா இதுக்குமே நம்ம ஒரு வாட்டி அட்டெம்ப்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், இங்கே என்ன பூஸ்டர்லாம் இருக்குது, பூஸ்டர்லாம் வச்சுருக்கா. எப்படி நான் போவேன்? ஓகே ஏய் எப்படி நான் போவேன்? அம்மே கீழே வந்துட்டேன். ரீச் பண்ணியாச்சு. ஒரு வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணலாமோ நம்ம திரும்பி? அப்போ தான் வெஹிக்கிள் ஸ்பான் ஆகிறதுக்கு இடம் இருக்கும். மெக்கானிக் கால் பண்ணி இது பண்ணுவோம். அதுக்கு இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே 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 ஓகே. இப்போ எப்படி போவான்? கண்டிப்பாக இது ஒரு 1 days தான் போக முடியும். இவ்வளோ ஸ்டீப்பாக ஸ்லோப்பாக இருந்துச்சுன்னா வலிக்கிக்கிட்டு வந்துட்டேன். வேறு வழி இல்லை, மெக்கானிக்கு ஃபோன் பண்ண வேண்டியதுதான். எனக்கு ஒரு சூப்பராக வேணும், சூப்பராக. ஓகே போ. என்னடா இது, இதில் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா செம்மையாக இருக்கும். கீழே வச்சுடா. ஏன்டா இவ்வளோ பண்ணுறீங்க? ஓகே ஓகே, மறுபடியும் கீழே போதா பார்த்து ஜஸ்ட்டு சொல்லி தப்பிச்சிட்டேன். என்னது மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு, வண்டியோடைய வீலே மாட்டிக்கிச்சு. ஓகே எடுத்துட்டேன். ஏய் ச்சே, ஏன்டா இப்படிலாம் நடக்குதோ? கஷ்டப்பட்டு எடுத்தேன், இப்படிலாம் நடக்குது. ச்சே. ஓகே இப்படியே போகலாம். இது ஃபஸ்ட் பர்சன் இல்லை, ஒன்றுமே தெரியல எனக்கு. ஃபஸ்ட் பர்சன் இல்லை, இதுலேயே தெரியுது. இப்போ டாப் ஆங்கிள் வச்சு ஓட்டும். ஓகே 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 ஓகே, வந்துட்டேன். ஓகே எப்படியோ வந்துட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஓகே வந்துட்டேன். ஏய் குப்படி அடிக்காத, குப்பர் கண்ணு போடாது. ஏய் கஷ்டப்பட்டு இது பண்ண, ஏன் இப்பெல்லாம் நடக்குது? ஓகே நம்ம இது அப்புறம் நிறைய ட்ரை பண்ணிலாம் பார்த்தேன். கார் வச்சு எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாதிரி இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா சரி நான் வந்துட்டு பைக்லேயே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சது நம்ம பைக் எடுத்துகிட்டு போனால் தான் வேலைக்கு ஆகணும்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னிச்சா இல்லை. ஓகே இங்கே வந்து ஃபோக்கஸ் ஸ்பான் ஆகும்னு நினைக்கிறேன், தெரியல இருங்க. ஜிடிஎம் என்ன ஸ்பான் ஆகல, ஸ்பான் ஆகிடுச்சு. ஓகே ஏன் இது ஓகே எடுத்துட்டேன். ஆனால் ஓகே வந்துட்டேன்.
ஓகே அவ்வளோதான் கைஸ், முடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே ஜஸ்ட் மிஸ்ஸில் கொஞ்சம் வந்துருப்பேன். ஓகே பிரச்சனை இல்லை, வந்துடலாம். ஓகே இப்போ வந்துட்டு மறுபடியும் ஓகே வந்தாச்சு. ஓகே தெரிஞ்சு வண்டி ஏன்டா இப்படி வீல் மாட்டிட்டு இருக்குது. இப்போ எப்படி நான் எடுப்பேன்? யூஸ் பண்ணணும். ஓகே இது எழுதுறதுக்கு மாநாடு படத்தில் சம்பு சரி இது ரீஸ் பண்ணுறீ பத்துக்கல்ல ஏன் ஒரு வரல அது மாதிரி தான் இருக்குது. வாயிலே பீஜம் போட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ண காப்பி எடுத்துறாங்க. நம்ம முன்னாடி ஒரு பைக்கு இதுக்கு ரோடு ஆப்ஷனுக்கே காப்பி ரைட் கொடுத்துறாங்க. நல்லா தான் இருக்கும் அது கேமு. ஆனால் அது எதுவுமே நான் வந்து இதுலேருந்துலாம் யூஸ் பண்ணல, வேறு வீடியோலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சாங்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. எப்படி காப்பி ரைட் வந்துச்சுன்னு தான் எனக்கு தெரில. ஓகே அதுவும் நான் இத்தனைக்கும் அது வாய்ஸ் ஓவர் கூட கொடுக்கல, நல்லா யூஸ் பண்ணுது கைஸ். யூடியூப் கரங்க பிடிக்காது. யூடியூப் கரங்க நல்லா யூஸ் பண்ணாலே பிடிக்காது. அதான் ஸோ இது பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அது காப்பி ரைட் ஆகிடுச்சு. ஏன் இப்படி நிற்கிறான்? ரெண்டாம் மணி இல்லையா ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன ஜெயிட்டு கொடுத்தா வரல இது பண்ணிட்டு காணும். என்னடா நம்ம ரீஸ் பண்ணி வருவோம். ஏன்டா இப்படி தலைவலிக்குது? முடியல ஏன் விளாடி விட மாட்டேங்க? சரி முடியல. எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அது இதுக்கும் நல்ல ஸ்பீடாக தான் ஓகே வாங்க எப்படியோ போல. முடியல, ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் எடுக்குது பாருங்களேன். ஓகே வந்தாச்சு. கீழே விழுந்து பிரேக். ஓகே ஆக்சிடென்ட் பிடிச்சிட்டே தான் இருக்க போகிறேன், போகிறதே இல்லை. மேலே இருக்கு ஜஸ்ட்டு. ஓகே இங்கேருந்து நம்ம நடந்தே போயிடலாம். வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே நேரம் இருக்குது பாருங்கள். எப்படி எடுத்துகிட்டு வரீங்க தூண் ரோட்டில் நடந்து போகிறது? இப்போ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நானே அழசாக்க பூசாக்க நடந்து வந்துட்டுருக்கேன். பார்ப்போம். பார்த்தீங்களா சிக்மா தான் அஷ்மனாகிட்ட வச்சுட்ட. சிக்மா தான் அப்படியும் யூஸ் பண்ணாவு. ஓகே இனிமேல் பிரச்சனை இல்லை. இங்கே தானே சார் டக்கு வந்துடலாம். என்ன இருக்கா நான் முடிய போதா? ஓகே ஸோ முடிய போதுன்னு நினைக்கிறேன். இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக வலிக்க பண்ணிட்டேன். யூஸ் பண்ணாவு கொஞ்சம் தேவலாம். ஒன்றும் ஏற விழுந்துட்டே இருக்கேனே. வண்டி எதை எடுத்துட்டு ஓடிட்டு போயிடலாமா? இன்னும் வண்டி எதுவுமே ஸ்பான் ஆகலை. கீழே விழுந்துச்சா? ஸ்பானே ஆகலை. சரி விடுங்க. கோணி கீழே விழுந்து பாருங்க. அப்படி கீழே விழுந்து அதே மாதிரி போகிறோம். அவ்வளோ தூரமாடா அது கொஞ்சம் அப்பீடு கொஞ்சம் நேரத்துக்கு கண்ணு மூடிட்டு நடத்து ஓடிட வேண்டியதான். இதே நம்மளா இருந்திருந்தா அந்த ரெயிலிங்லாம் பிடிச்சி அப்படியே போயிட்டு இருந்துருக்கலாம். இது அப்படி இல்லையே, கேம் ஆச்சு.
அவன் நடக்கணும்னா நடக்க தான் முடியும். முடியுமா? அப்படியே உட்காந்து போக முடியுமா? ஓகே முடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில. இன்னும் எவ்வளோ தான் இருக்குது? போய்கிட்டே இருக்கு அப்படியே. இருக்கா போய் இது போய் இங்கேருந்து முடிச்சுட்டு அந்த சிக்மா மாதிரி விடாமுயற்சியில் இது அஜித் மாதிரி நடந்து வர்றாரு பாருங்க. மாஸ்பெரோ விடாமுயற்சியில் எப்படி இந்த இல்லை ஹைவேல நடந்து வர்றாரு அதே எடுக்கிறார். ஓகே அப்படி மேலே பார்த்து ஓடாத. கீழே விழுந்து மூக்கு உடச்சிட போகிறேன். ஓகே பார்த்து. ஸோ ஓகே நான் முடிஞ்சிச்சா? ஏய் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை.